Welcome to Smart Learning channel. PGTRB Computer Science Web Development அப்படிங்கிற யூனிட்ல HTML tags வந்து நம்ம பார்க்க போறோம். First, introduction to HTML. So normally HTML அப்படிங்கிறதுக்கு expansion பார்த்தீங்கன்னா Hypertext Markup Language. இந்த லாங்குவேஜ் வந்து எதுல இருந்து டெரைவ் ஆன லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா SGML. HTML derived from SGML. SGML stands for Standard Generalized Markup Language. Okay. So it is not a programming language. இப்போ C++, Java அதெல்லாம் பார்த்தீங்கன்னா programming language. It is not a programming language. It is a markup language அப்படின்னு சொல்றோம். Okay. So இதை யூஸ் பண்ணி என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா to create a static web page and dynamic web page. Text and images and multimedia contents எல்லாம் யூஸ் பண்ணி static web page அதாவது வெப்சைட்னா என்னன்னு தெரியும், வெப் பேஜ்னா என்னன்னு தெரியும். ஓகே, ஸோ வெப்சைட் அப்படிங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ். ஸோ அதில் இருக்கிற ஒவ்வொரு பேஜையும் தான் நம்ம வந்து வெப் பேஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதில் ஸ்டாட்டிக் வெப் பேஜ், டைனமிக் வெப் பேஜ்னா என்னென்ன அப்படிங்கிறது இன்டெப்த்தாக நம்ம உள்ள பார்க்கலாம். ஸோ இதையே வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த மார்க்அப் லாங்குவேஜ் தான் என்ன சொல்கிறோம்னா HTML. So HTML file is a text file that contains the content and series of markup tags that are used to format the web pages. So இதில் வந்து நிறைய இது வந்து ஒன் ஆஃப் த டெக்ஸ்ட் ஃபைல் தான். இதில் இருக்கிற ஒவ்வொரு கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா வெப் பேஜை வந்து ஃபார்மேட் பண்ணுறதுக்கு, ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் நம்ம இந்த HTML வந்து டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அது மாதிரி HTMLோட ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்கும்னா .html or .htm. ஓகே, ஸோ நார்மலி ஒரு லாங்குவேஜ் வந்து நம்ம சி படிச்சிருப்போம். C++லாம் பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, அப்பர் கேஸ் லெட்டர், லோயர் கேஸ் லெட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணிச்சுன்னா தட் இஸ் கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ HTML அப்படின்ட்டு இருக்கு. இது கேபிட்டல் எழுதினாலும் ஸ்மால் எழுதினாலும் நமக்கு ஒன்னாவே நமக்கு மீனிங் வந்ததுன்னா தட் இஸ் ஒரே நேமாவே கன்சிடர் பண்ணிச்சுன்னா தட் இஸ் கேஸ் சென்சிட்டிவ் இல்லைன்னு அர்த்தம். பட் கேபிட்டல் லெட்டர்ல HTML எழுதுனா அது வேற நேமாவும், ஸ்மால் லெட்டர்ல எழுதுனா வேற நேமாவும் கன்சிடர் பண்ணுச்சுன்னா தட் இஸ் கேஸ் சென்சிட்டிவ்னு அர்த்தம். ஸோ HTML அப்படிங்கிற மார்க்அப் லாங்குவேஜ் வந்து நாட் கேஸ் சென்சிட்டிவ். ஓகேங்களா? ஸோ இதில் லோயர் கேஸ்லேயும் நம்ம வந்து டைப் பண்ணலாம், அப்பர் கேஸ்லேயும் டைப் பண்ணலாம். தர் இஸ் நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ வி கேன் யூஸ் HTML tag either in lower case or upper cases. ஃபார் எக்ஸாம்பிள் டேக் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் டேக் வந்து பாருங்க, பிங்கிறது கேபிட்டல் லெட்டர்லையும் கொடுத்துருக்காங்க, ஸ்மால் லெட்டர்லையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போல்டு டேக் வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிறது கேபிட்டல் லெட்டர்லையும் கொடுக்கலாம், ஸ்மால் லெட்டர்லையும் கொடுக்கலாம். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் நாட் கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஓகே, ஸோ HTML பேஜ் பிகின்ஸ் வித் HTML டேக் அண்ட் எண்ட்ஸ் வித் /HTML. ஒவ்வொரு டேக்கும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து HTML ஃபைல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப நமக்கு ஸ்டார்டிங் டேக் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா HTML அப்படிங்கிற டேக் இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு ஃபைல் HTML ஃபைல் எண்ட் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா HTML டேக் வந்து /HTML அப்படிங்கிறது நமக்கு எண்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ HTML ஃபைல் ஹாஸ் 2 sections. நமக்கு 2 செக்ஷன் இருக்கும். ஒவ்வொரு HTML ஃபைல்லையும் நமக்கு 2 செக்ஷன் இருக்கும். One is header, another one is body. Okay, these 2 sections are within HTML start and end tags. Okay, so in the header and body section இது ரெண்டு செக்ஷனுமே எதுக்குள்ள தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தோம் HTML ஃபைல் வந்து HTML அப்படிங்கிற டேக்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த டேக்குள்ள வந்து நமக்கு 2 செக்ஷன் இருக்கும். என்னது? ஒன் இஸ் ஹெட்டர், another one is body. ஹெடர் செக்ஷன் அதோட சின்டாக்ஸ் பாருங்க, ஹெட் அப்படிங்கிற டேக் இருக்கு, தென் எண்டிங் டேக் வந்து /head. ஸோ இதுக்கு இடையில நமக்கு என்ன கொடுப்போம்னா ஒரு வெப் பேஜோட டைட்டில் வந்து கொடுப்போம். ஓகே, இன்ஃபர்மேஷன் அபவுட் அ பேஜ் ஆர் கண்டென்ட் இன் திஸ் டேக், அதாவது வெப் பேஜ் டைட்டில் ஆர் மெட்டா கண்டென்ட், அதாவது அதுக்குள்ள ஏதாவது ஒரு டேட்டாவை பத்தி சொல்றதோ இல்ல ஒரு வெப் பேஜோட டைட்டில் கொடுக்கறதோ இது எல்லாமே ஹெட் டேக்குள்ள தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாடி செக்ஷன். ஸோ இதோட சின்டாக்ஸ் வந்து பாடி அப்படிங்கிறது ஸ்டார்டிங் டேகு.
அண்ட் எண்டிங் டேக் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் பாடி அப்படிங்கிறது எண்டிங் டேக். ஸோ இதுக்கு இடையில நம்ம என்னென்ன டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோமோ அதெல்லாம் வெப்பேஜோட ஃபார்மேட்காக யூஸ் பண்ற டேக். ஸோ இதுதான் வெப்பேஜ்ல வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். In this section that contains what you want to display in this HTML web page with HTML tags that are used to design the web page format. Okay. So some examples for HTML tags. என்னென்ன tags எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா paragraph tag, bold, break, center, table, form, இது மாதிரி நிறைய டேக் வந்து இருக்கு. ஒவ்வொரு டேகோட பர்பஸ் என்ன, தென் அதோட சின்டாக்ஸ் என்ன, எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கறது நம்ம ஃபர்தர் ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். If you want to see the HTML web page design, you should enter the URL, that is Uniform Resource Locator in the browser. HTML document name is register.html. இப்போ நம்ம வந்து ஒரு HTML டிசைன் பண்ணிட்டோம், ஒரு வெப் பேஜை வந்து டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அந்த வெப் பேஜ் அந்த HTML டாக்குமெண்ட்டை வந்து நம்ம .html அப்படிங்கிற நேம்ல சேவ் பண்ணியிருப்போம் அந்த ஃபைலை. ஸோ அதை வந்து யூஆர்எல்ல ப்ரௌசரில் வந்து யூஆர்எல்லாக கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும்னா அந்த வெப்பேஜோட ரிசல்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். HTML பேஜ் வந்து ரெண்டு விதமான பேஜஸ் இருக்கு. ஒன் இஸ் ஸ்டாட்டிக் HTML பேஜ், another one is dynamic HTML page. So what is the difference between these two அப்படின்னு பார்த்தோம்னா, static HTML page contains static content, அதாவது டெக்ஸ்ட், இமேஜஸ், இது மட்டும் என்ன இருக்கோ வாட் இட் இஸ் அதில் என்ன டிஸ்பிளே ஆயிருக்கோ அதை மட்டும் நம்மளால பார்க்க முடியும். There is no interaction, not able to have any interaction with this page while running the static HTML page file in the browser. Okay, so that is called as static HTML page. டைனமிக் HTML பேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளோட இன்ட்ராக்ஷன் இருக்கும், யூசரோட இன்ட்ராக்ஷன் இருக்கும், ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறது யூசர் கிட்ட கேட்கும். ஸோ நம்ம யூசர் வந்து ஒரு 30 அப்படிங்கிறத என்டர் பண்றாரு. அப்போ இன்ட்ராக்ஷன் இருக்கு, அந்த வெப் பேஜுக்கும் யூசருக்கும் இடையில இன்ட்ராக்ஷன் இருக்கு. தென் அதுக்கு அடுத்து செகண்ட் நம்பர் அப்படின்னு கேட்குது, எகைன் 40 அப்படிங்கிறத என்டர் பண்றாரு. தென் ஆட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்றாரு. கிளிக் பண்றப்போ 30 + 40 70 அப்படிங்கிற ரிசல்ட் வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இந்த மாதிரி யூசர் கிட்ட ஒரு இன்புட் வாங்கி அது ப்ராசஸ் பண்ணி ஒரு ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் மேனர்ல இருந்ததுன்னா தட் இஸ் டைனமிக் HTML பேஜ். There is no interaction between the web page and user அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is static HTML page. Next, features of HTML. So normally HTML files பார்த்தீங்கன்னா easily understandable and simple language, platform independent. எந்த OSல வேணாலும் நம்ம வந்து இந்த வெப் பேஜ் வந்து ரன் பண்ணி பார்க்க முடியும், ரிசல்ட்டை ஈஸியாக பார்க்க முடியும், ஃபைல்ஸை வந்து வியூ பண்ண முடியும். ஓகே, ஸோ தட் இஸ் platform independent and programmer add images, multimedia content, graphics, video, audio, sound, இது எல்லாமே வெப் பேஜ்ல ஈஸியா நம்மளால ஆட் பண்ண முடியும் யூசிங் HTML tags. ஓகே, நெக்ஸ்ட் பேசிக் HTML டாக்குமெண்ட். ஒரு HTML ஃபைலை வந்து கிரியேட் பண்ணணும்னா நமக்கு என்னென்ன திங்ஸ் தேவை, நம்மளோட கம்ப்யூட்டர்ல நமக்கு என்ன தேவைன்னா ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் தேவை. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரௌசர் தேவை. ஸோ டெக்ஸ்ட் எடிட்டர் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் எடிட்டர் நோட் பேடாக இருக்கலாம், இல்லைன்னா நோட் பேட் ++. இது ரெண்டுல எது இருந்தாலும் நம்ம வந்து அதில் தான் HTML டாக்குமெண்ட்டை வந்து நம்மளால டைப் பண்ண முடியும். ஓகே, ஸோ நார்மலி நோட் பேட் வந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுவோம், Windows 7 OS-ஆ இருந்ததுன்னா ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ், அசசரிஸ் அண்ட் நோட் பேட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுவே வந்து நம்ம நோட் பேட் ++ இருந்ததுன்னா சேம் லைக் தட் ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம், அசசரிஸ், நோட் பேட் ++, அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம அடுத்து என்ன பண்றோம்னா HTML கோடை வந்து அந்த நியூ ஃபைல் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் வந்து டைப் பண்றீங்க. ஃபைனலி டைப் பண்ணி முடிச்சதையும் நம்ம என்ன பண்றோம், சேவ் பண்றீங்க. சேவ் இட், ஃபைல் நேம் .html எக்ஸ்டென்ஷனோட நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, வெல்கம் பேஜ் .html அப்படிங்கிறத ரைட் சைட்ல ஒரு பேசிக் ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் அப்படிங்கிறது மட்டும் டிஸ்பிளே ஆகும். இதுல பாருங்க HTML ஃபைல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நமக்கு என்ன டேக் இருக்கு, HTML அப்படிங்கிற டேக் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுல ரெண்டு செக்ஷன் இருக்கு, ஒன் இஸ் ஹெட், அனதர் ஒன் இஸ் பாடி. ஸோ அந்த ஹெட் செக்ஷனுக்குள்ள டைட்டில் அப்படிங்கிற அனதர் டேக் வந்திருக்கு.
இந்த டைட்டிலுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேக் அண்ட் எண்டிங் டேக் நடுவுல வெல்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஒன் இஸ் வெப் பேஜ் டைட்டில். ஓகே, ஸோ இது வந்து வெப் பேஜ்ல வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகாது. வெப் பேஜ் டைட்டில் பார்ல வந்து நமக்கு பாத்தீங்கன்னா வெல்கம் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிருக்கும். அண்ட் பாடி செக்ஷன்ல மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. இதுதான் வந்து கண்டென்ட்டா நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ பாடி போர்ஷன் என்ன இருக்கோ அதுதான் வெப் பேஜ்ல வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ தென் பாடி போர்ஷன் நமக்கு க்ளோஸ் பண்ணிட்டு HTML க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டார்டிங் டேக் ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா அந்த எண்டிங் டேக்கை கொடுக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஸ்டார்டிங் டேக் அண்ட் எண்டிங் டேக் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸ்டார்டிங் டேக்ல நமக்கு ஸ்லாஷ் இருக்காது, எண்டிங் டேக்ல நமக்கு ஸ்லாஷ் இருக்கும். அதே மாதிரி ஆங்குலர் பிராக்கெட் குள்ள தான் டேகை வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இது வந்து இப்படிதான் HTML ஃபைல் இருக்கும். ஓகே, இட் இஸ் ஒன் ஆஃப் த பேசிக் HTML டாக்குமெண்ட். இது வந்து நோட் பேட்ல டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணி முடிச்சதையும் நம்ம என்ன பண்றோம், வெல்கம் பேஜ் டாட் HTML அப்படின்னு ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறீங்க. சேவ் பண்ணிட்டு நம்ம ப்ரௌசர்ல எப்படி ஓபன் பண்ணலாம், இது எப்படி ரன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா HTML டாக்குமெண்ட்டை ரெண்டு வேஸ்ல நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஒன் இஸ் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருக்கு. ஸோ ஓப்பன் த ப்ரௌசர். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணுறீங்க. அது வாட் இட் இஸ், நீங்கள் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், ஃபயர்ஃபாக்ஸ், கூகுள் க்ரோம் இந்த மாதிரி என்ன ப்ரௌசர் இருந்தாலும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஃபைல் ஓப்பன் கொடுக்கலாம். அதர்வைஸ் அதுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா Ctrl+O. ஸோ Ctrl+O கொடுத்தோம்னா ஓப்பன் டயலாக் பாக்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதில் வெல்கம் பேஜ் டாட் HTML எங்கே இருக்குது அப்படிங்கிறத அதோட பாத் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஓப்பன் பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா அதோட ரிசல்ட் வந்து வியூ பண்ணும். இது ஒன் மெத்தட். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்மளோட HTML டாக்குமெண்ட் வந்து நீங்கள் எந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் இந்த HTML டாக்குமெண்ட் and click the open with the Google Chrome. open withல நம்ம என்ன பண்றோம், ரைட் கிளிக் பண்ணதுமே அது ஒரு பாப்அப் மெனு வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதுல Google Chrome இல்லைன்னா வேற ஏதாவது ப்ரௌசர், ஃபயர்ஃபாக்ஸ், ஓப்ரா இது மாதிரி நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்கும். அந்த ப்ரௌசர்லயே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் வித்ல என்ன ப்ரௌசர் நமக்கு டிஸ்பிளே ஆகுதோ அந்த ப்ரௌசர் கொடுத்தீங்கன்னா ஸோ அதுல வந்து நம்மளோட வெப்பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தது இந்த இன்டர்நெட் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ கூகுள் குரோம்ல Ctrl+O கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டயலாக் பாக்ஸ் வந்திருக்கு. ஸோ வெல்கம் பேஜ் டாட் HTML அப்படிங்கிற ஃபைல் வந்து நமக்கு செலக்ட் ஆயிருக்கு பாருங்க. ஓப்பன்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதே நமக்கு ரிசல்ட் வியூ ஆயிடும். இன் செகண்ட் மெத்தட் வெல்கம் பேஜ் வந்து டாட் HTML அப்படிங்கிறது டெஸ்க்டாப்ல ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணிக்கிறோம். ரைட் கிளிக் பண்றப்ப நமக்கு ஒரு பாப்அப் மெனு வருது. ஸோ அதுல ஓப்பன் வித்ல ஃபயர்ஃபாக்ஸ் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. ஃபயர்ஃபாக்ஸ்ல ஓப்பன் பண்ணதே நமக்கு என்ன ஆகும்னா ஸோ அந்த ஃபைல்ல இருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் அப்படிங்கிறது நமக்கு இப்படிதான் டிஸ்பிளே பண்ணும் அந்த வெப் பேஜ். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரன் பண்ற மெத்தட். நெக்ஸ்ட் சம் சாம்பிள் HTML டேக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டேக் எப்படி எல்லாம் இருக்கணும், அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். HTML டேக்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் a predefined tag. predefined tagனா ஆல்ரெடி we know that a keyword some meaning ஆல்ரெடி ஒரு மீனிங் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த மீனிங் வந்து சிஸ்டம்க்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ப்ரீடிஃபைன் பண்ண மீனிங் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த வேர்டை தான் நம்ம என்ன சொல்றோம்னா HTML டேக் அப்படின்னு சொல்றோம். இந்த HTML டேக் எல்லாமே எதுக்குள்ளதான் இருக்கு, இன்சைட் த ஆங்குலர் பிராக்கெட். ஆங்குலர் பிராக்கெட் குள்ளதான் கொடுக்கணும். இட் இஸ் a rules and regulation. ஓகே, நெக்ஸ்ட் every HTML tags are performed a different task. ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு டாஸ்கை வந்து நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். HTML tags are used to format the content in the browser. ஸோ நார்மலி வெப்பேஜ் வந்து டிசைன் பண்ணுறதுக்காக இந்த டேக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார்மேட் பண்ணுறது, ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம இந்த ப்ரௌசர்ஸில் வெப்பேஜில் வந்து ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த டேக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக் அண்ட் கண்டென்ட் ஆர் த்ரீ மெயின் பார்ட்ஸ் அண்ட் HTML டேக்ஸ். ஒவ்வொரு டேக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேக் இருக்கு அண்ட் க்ளோசிங் டேக் இருக்கு. இந்த ஓப்பனிங் டேக்குக்கும் க்ளோசிங் டேக்குக்கும் நடுவில் வந்து நமக்கு கண்டென்ட் இருக்கு. ஓகே,
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா some of unclosed tags are available in the HTML tags. எல்லா டேகுக்குமே ஓப்பனிங் டேக் எண்டிங் டேக் இருக்கு அப்படின்னா கேட்டீங்கன்னா இல்ல. சில டேகுக்கு வந்து நமக்கு ஒரே ஒரு டேக் மட்டும் தான் வரும், unclosed tag அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, next every HTML document is divided into two sections such as a head tag and body tag. ஒவ்வொரு HTML டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 2 செக்ஷனா பிரிஞ்சிருது. அது பேசிக் டாக்குமெண்ட்லயே நம்ம பார்த்தோம், ஹெட் டேக் அண்ட் பாடி டேக் அப்படிங்கிறது. அண்ட் ஒவ்வொரு டேக்கையுமே நம்ம என்ன கேட்டகரியா பிரிக்கிறோம், இந்த 2 கேட்டகரியில் தான் வரும். ஒன் இஸ் கண்டெய்னர் எலமெண்ட், அனதர் ஒன் இஸ் எம்டி எலமெண்ட் அப்படின்னு சொல்றோம். கண்டெய்னர் எலமெண்ட்ஸ் அப்படின்னம்னா இந்த ஒவ்வொரு டேக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேக் எண்டிங் டேக் இது ரெண்டுமே இருந்ததுன்னா தட் இஸ் கண்டெய்னர் எலமெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓப்பனிங் டேக் மட்டும்தான் இருக்கு, எம்டி டேக் இல்லை அப்படின்னம்னா தட் இஸ் எம்டி எலமெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, the tag which are required opening and closing is known as container element or tags. The tag which are required only opening tag is known as empty tags or empty elements. Okay, இப்போ இதுக்கு container tagக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா HTML, body, paragraph, div இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாம்பிளா சொல்லலாம். எம்டி டேகுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரேக். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேக் மட்டும்தான் இருக்கும், எண்டிங் டேக் இருக்காது. ஓகே, ஸோ பிஆர்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் HTML டேக். HTML டேக் அப்படிங்கிறது alias element is a starting tag in HTML document and web page content or put in between HTML opening tag and /HTML closing tag. Okay, so .html tag has two attributes that are directory and language, direction and language to specify the text direction and language setting respectively. So இந்த HTML tag தான் வந்து HTML டாக்குமெண்ட்லயே ஃபர்ஸ்ட் டேக், இட் இஸ் a starting tag. இதுக்கு நடுவுல தான் நம்ம கண்டென்ட்டே கொடுக்குறோம். இந்த HTML டேக்ல வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா 2 இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஒன் இஸ் டைரக்ஷன், அனதர் ஒன் இஸ் லாங்குவேஜ். டிஐஆர் அப்படிங்கிறது டைரக்ஷன், எல்ஏஎம்ஜி அப்படிங்கிறது தட் இஸ் லாங்குவேஜ். ஓகே, இப்போ டெக்ஸ்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கணும், லாங்குவேஜ் என்ன இருக்கணும் அப்படிங்கிற செட்டிங்ஸை வந்து இந்த டேக்குள்ள தான் நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை கொடுப்போம். த நெக்ஸ்ட் டேக் HTML டேக்குக்கு அடுத்து வர்றது ஹெட் டேக். இந்த ஹெட் டேக் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இன்சைட் த HTML டேக். HTML டேக்குக்கு அடுத்து வர்ற ஃபர்ஸ்ட் டேக். It contains a web page title and meta details and so on. இதுல என்ன இருக்கும்னா வெப் பேஜோட டைட்டில் மட்டும் தான் கொடுக்கும். ஓகே, மெட்டா டீடைல்ஸும் வெப் பேஜோட டைட்டில்ஸ் இது ரெண்டுமே ஹெட் டேக் குள்ள நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் டைட்டில் டேக். டைட்டில் டேக் அப்படிங்கிறது ஹெட் டேக் குள்ள யூஸ் பண்ற ஒரு சப் டேக். This tag is used to display the HTML web page title in the browser. So browserோட டைட்டில் பார்ல நமக்கு டிஸ்ப்ளே பண்றதுக்கு டைட்டில் டேக் அப்படிங்கிறது நமக்கு யூஸ் ஆகுது. Web page title is put in this tag. அதாவது ஸ்டார்டிங் டேக் டைட்டில் இருக்கும் அண்ட் எண்டிங் டேக் டைட்டில் இருக்கும். இதுக்கு நடுவில் தான் வெப் பேஜோட டைட்டில் வந்து நமக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் டேக் வந்து பாடி டேக். ஸோ இதுதான் வந்து ஒரு HTML டாக்குமெண்ட்ல மெயின் பார்ட்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஹெட் செக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாடி செக்ஷனுக்கு ஸ்டார்ட் பண்றோம். அண்ட் மெயின் பார்ட் ஆஃப் த HTML டாக்குமெண்ட். ஏன் மெயின் பார்ட் அப்படின்னு சொல்றோம்னா வெப்பேஜ்ல இருக்கிற ஒவ்வொரு கண்டென்ட் இந்த பாடி டேக்ல இருக்கிறது மட்டும்தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனாலதான் பாடி டேக் வந்து மெயின் பார்ட் ஆஃப் த HTML டாக்குமெண்ட்னு சொல்றோம். Which content to be displayed on the browser has written within the body tag, and body tag contains the text content, paragraph, image, video, tables, links, etc. இதுல என்னென்னலாம் டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னா லெட்டர்ஸ் நமக்கு தெரியும், பேராகிராஃப்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ், வீடியோஸ், டேபிள்ஸ், லிங்க், அனதர் வெப்பேஜோட லிங்க். ஓகே, ஸோ ஆடியோ, பேக்ரவுண்ட் சவுண்டு, பிஜி கலர்ஸ், இது எல்லாமே நம்மளால செட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பாடி பேக்ரவுண்ட் ஈக்குவல் டு mountain.jpg அண்ட் வெல்கம் பாடி டேக் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ
இதுல வந்து மவுண்டைன் அப்படிங்கிற பிக்சர் வந்து நமக்கு ஒரு பேக்ரவுண்டா வந்து வெப்பேஜோட பேக்ரவுண்டா நமக்கு டிஸ்பிளே ஆகும். இது மாதிரி பாடிங்கிறதுல பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது அட்ரிபியூட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுவும் நம்ம பாடி டேக் இன்டெப்தா பார்க்குறப்போ அதோட சின்டாக்ஸ் என்ன, அதோட அட்ரிபியூட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேக் HTML. HTML டேக்கோட அட்ரிபியூட், அதோட வேல்யூ அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் HTML ஆங்குலர் ப்ராக்கெட்குள்ள தான் கொடுக்கணும். ஸோ HTML ஆங்குலர் ப்ராக்கெட்குள்ள HTML கொடுக்குறீங்க. தென் லாங்குவேஜ் வந்து FR கொடுக்குறீங்க. தென் எலமெண்ட் நேம் வந்து லாங்குவேஜ் EN, தட் இஸ் இங்கிலீஷ்னு அர்த்தம். தென் டைரக்ஷன் LTR கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. LTRனா லெஃப்ட் டு ரைட்னு அர்த்தம், தட் இஸ் டைரக்ஷன். இப்போ அட்ரிபியூட் பாருங்க, DIR அப்படிங்கிறதுக்கு என்னென்ன வேல்யூ எல்லாம் செட் பண்ணலாம்னா அலைன்மெண்ட் வந்து லெஃப்ட் டு ரைட் கொடுக்கலாம், இல்லைன்னா ரைட் டு லெஃப்ட் கொடுக்கலாம். ஓகே, ஸோ DIR attribute specifies the direction of the text to be aligned within the entire document. It is a global attribute. LTR is a default value. RTL is used for the அரேபியன் லாங்குவேஜ். நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டா நம்மளோட கண்டென்ட் வந்து நம்ம எழுதுவோம். ஓகே, ஸோ நம்மளோட சென்டென்ஸ் எல்லாம் எழுதுறப்ப எல்லாம் லெஃப்ட் டு ரைட்டா எழுதுவோம். பட் அரேபியன் லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட் எழுதுவாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, ரைட் டு லெஃப்ட். ஸோ இதில் நமக்கு டிஃபால்ட்டா நம்மளோட இந்தியன் லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி இங்கிலீஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டா நமக்கு இருக்கும். ஸோ அதனால லெஃப்ட் டு ரைட் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க, டிஃபால்ட்டா இருக்கும். அண்ட் லாங்குவேஜ்ங்கிற அனதர் அட்ரிபியூட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீ டிஃபைன் லாங்குவேஜ் கோடு. ENனா இங்கிலீஷ், TAன்னா தமிழ், TE அப்படின்னா தெலுங்கு. ஓகே, இது மாதிரி வேற என்னென்ன லாங்குவேஜ்ல இருக்குன்னா மலையாளம், கன்னடம், ஹிந்தி, பிரெஞ்சு, ஜெர்மனி, இது மாதிரி நம்ம வந்து அது லாங்குவேஜ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். இந்த அட்ரிபியூட் வந்து லாங்குவேஜை ஸ்பெசிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்ற ப்ரீ டிஃபைன்டு லாங்குவேஜ் கோடு, இது வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் அடிஷ்னல் அட்ரிபியூட் வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் செட் பண்ணலாம். பேக்ரவுண்ட்ல வந்து இமேஜ் ஆர் பிக்சர் வந்து நம்ம செட் பண்ணலாம். அதுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, பாடி பேக்ரவுண்ட் ஃபைல் நேம் வித் எக்ஸ்டென்ஷனோட கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பிஜி கலர்னா பேக்ரவுண்ட் கலர்னு அர்த்தம். ஸோ பேக்ரவுண்ட் கலர்னு வந்து டைரக்டா நம்ம RGB நம்பர்ஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா டைரக்டா கலர்ஸ் வந்து நீங்க கொடுக்கலாம். லைட் ப்ளூ, எல்லோ, பிங்க் இந்த மாதிரி கொடுத்தீங்கனாலும் நமக்கு வந்து கலர்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ்ல கொடுத்தோம்னாலும் RGB கலர்ஸ் காம்பினேஷன்ஸ்ல நமக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் டெக்ஸ்ட் வந்து கொடுக்கலாம். ஃபோர்கிரவுண்ட் கலர் ஆஃப் டெக்ஸ்ட், அதாவது டெக்ஸ்டோட கலர்ஸ் என்னென்ன தேவை அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். இப்போ டெக்ஸ்ட் ஈக்குவல் டு கலர் நேம், RGB கலர்ஸ், அதே மாதிரி ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ், இல்லை டேரக்டா கலர் நேம்ஸ் வந்து கொடுத்தோம்னா டெக்ஸ்ட் அந்த கலர்ஸ்ல நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஆன்லோட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. This function to call automatically when the HTML document has loaded in the browser. எப்போ வந்து இந்த HTML document browserல லோட் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். இது வந்து டெக்ஸ்ட் கலர், இதுல வந்து வேற ஏதாவது லோட் ஆகுறப்ப வேற ஏதாவது பிளிங்க் ஆகணுமா, இல்ல கலர்ஸ் மாத்தணுமா, அது மாதிரி நம்ம ஏதாவது கொடுத்துக்கலாம். லெஃப்ட் மார்ஜின் எவ்வளவு செட் பண்ணணும், பாடி கண்டென்ட்ல browserல லெஃப்ட் மார்ஜின் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத செட் பண்ணலாம். தென் அதே மாதிரி டாப் மார்ஜின் செட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து HTML டேகோட அடிஷ்னல் அட்ரிபியூட்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேக் வந்து P டேக். ஸோ P டேக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் டேக். ஒரு பேராகிராஃப்னா நமக்கு தெரியும், ஒரு கலெக்ஷன் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கும். ஸோ கலெக்ஷன் ஆஃப் சென்டென்சஸ், ஒரு செட் ஆஃப் சென்டென்சஸ், ஒரு குரூப் ஆஃப் சென்டென்சஸை நமக்கு டிஸ்பிளே பண்றதுக்காக, வெப்பேஜ்ல டிஸ்பிளே பண்றதுக்காக இந்த டேக் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இதுல பாருங்க ஸ்டார்டிங் டேக் இருக்கும், எண்டிங் டேக் இருக்கும். ஸோ ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ற இடத்துல ஸ்டார்டிங் டேக் இருக்கும், பேராகிராஃப் எண்ட் ஆகுற இடத்துல எண்டிங் டேக் இருக்கும். ஸோ இதுக்கு நடுவுல கொடுத்துருக்கிற பேராகிராஃப் வந்து நமக்கு வெப் பேஜ்ல டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் சென்டர் டேக். இந்த சென்டர் டேக்குக்கு நடுவுல கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து வெப் பேஜோட நடுவுல வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். இட் இஸ் யூஸ்ட் டு அலைன் த கிவன் கண்டென்ட் இன் சென்டர் ஆஃப் த பிளாக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பி டேக். ஸோ பி டேக் வந்து போல்டு பண்ணி காமிக்கும். நீங்க என்ன டெக்ஸ்ட் அந்த பி டேக்குள்ள நடுவுல கொடுக்குறீங்களோ அது வந்து நமக்கு டார்க்கா, அந்த ஃபாண்ட் வந்து டார்க்கா நமக்கு காமிக்கும், போல்டா காமிக்கும். ஸோ அது வந்து இம்பார்ட்டண்டா இருக்கிறதெல்லாம் நமக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஐ டேக்னா இட்டாலிக்,
இட்டாலிக் அப்படிங்கிறது எழுத்து வந்து சாஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி எந்த டெக்ஸ்ட் நமக்கு வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நமக்கு ஐ டேக்குக்கு நடுவில் கொடுத்துக்கலாம். இதுவும் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக கொடுத்துக்கிறது தான். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஃபாண்ட் ப்ரெசன்டேஷனுக்காக ஃபார்மேட்காக கொடுக்கறது தான். நெக்ஸ்ட் யூ டேக், தட் இஸ் அண்டர்லைன். எந்த வேர்ட் இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு கீழே அண்டர்லைன் வரணும்னா யூ டேக்குக்கு நடுவில் கொடுத்தோம்னா அந்த டெக்ஸ்ட் மட்டும் அண்டர்லைன்ல வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் டேக் பார்த்தீங்கன்னா போல்டு ஃபாண்ட் ஸ்டைல் டேக், அதுதான் வந்து நம்ம ஸ்ட்ராங் டேக்னு சொல்கிறோம். ஸோ ஸ்ட்ராங் டேக்ல நடுவில் கொடுத்தோம்னாலும் நமக்கு போல்டாக வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். அண்ட் இஎம் டேக்னா எம்பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இட்டாலிக் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இட்டாலிக் லெட்டர்ஸ் எப்படி நமக்கு சாஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஸோ சேம் லைக் தட் அதோட ரிசல்ட் மாதிரி தான் இருக்கும் இஎம் டேக். அண்ட் H1 டேக் அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு வெப்பேஜ் இருக்கு, ஒரு ஹெட்டிங் கொடுக்குறோம்னா அதோட ஃபாண்ட் சைஸ் பெருசா இருக்கும். தென் அதுக்குள்ள இருக்கிற பேராகிராஃப் வந்து நம்ம ஃபாண்ட் சைஸ் கம்மியாக கொடுப்போம். இப்போ ஹெட்டிங் டேக் எல்லாம் வந்து ஃபாண்ட் சைஸ் பெருசா தெரியறதுக்காக H1 டேக் அப்படிங்கறது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா H1 ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கு அடுத்து வர்றது எல்லாமே சின்ன சின்னதா இருக்கும். ஸோ எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி ஹெட்டிங் டேக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை டோட்டலி 6 டைப்ஸ் ஆஃப் ஹெட்டிங் ஸ்டைல்ஸ் வந்து நமக்கு ஒன்று H1, H2, H3, H4 அண்ட் H5 அண்ட் H6. ஓகே, ஸோ இதில் எந்த சைஸ் வேணுமோ அந்த ஹெட்டிங் டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் BR டேக். ஸோ BR டேக் அப்படிங்கிறது ஒரு லைன், இந்த லைனோட நமக்கு எண்ட் ஆயிடணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லைன்ல நமக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னம்னா BR ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. லைன் பிரேக் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் யூஸ் டு பிரேக் அப் த லைன், அந்த லைனோட ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிரேக்அப் பண்றதுக்காக பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஏ டேக்னா ஆங்கர் ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் லிங்க் வந்து ஒரு வெப்பேஜ்ல இன்னொரு வெப்பேஜோட லிங்க் வைக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த ஹைப்பர் லிங்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுவே HR/ tag அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஹாரிசாண்டல் லைன். ஹாரிசாண்டல் லைன் வந்து சும்மா செப்பரேட் பண்றதுக்கு, டாக்குமெண்ட் செப்பரேட் பண்றதுக்காகலாம் யூஸ் பண்றது தான் இந்த ஹாரிசாண்டல் லைன். HR டேக் உள்ள நம்ம எதெல்லாம் கொடுக்குறோமோ அந்த இடத்துல எல்லாம் நமக்கு ஹாரிசாண்டல் லைன் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் பிக் டேக். இது வந்து டெக்ஸ்ட்டை வந்து சைஸை வந்து அதிகப்படுத்தி காமிக்கிறதுக்கா, நார்மல் சைஸை விட கொஞ்சம் அதிகப்படுத்தி காமிக்கிறதுக்கா பிக் அப்படிங்கிற இந்த டேக் வந்து யூஸ் பண்றோம். தென் ஸ்மால் டேக் அப்படிங்கிறது எதுக்காகனா it is used to define the text smaller than the normal size. நார்மல் சைஸ் ஃபாண்ட் சைஸ் நார்மல் சைஸை விட கம்மியா நமக்கு கம்மி பண்ணி காமிக்கிறதுக்காக ஸ்மால் அப்படிங்கிற டேக் வந்து நம்ம யூஸ் பண்றோம். தென் மார்க் டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர் மாதிரி. நமக்கு இந்த மார்க் டேக்குக்கு இடையில எதை கொடுத்துருக்குமோ அது மட்டும் ஒரு கலர்ல வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். பேக்ரவுண்ட் கலர் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். எல்லோ கலர்ல டிஸ்பிளே ஆகும். டிஃபால்ட் கலர் வந்து எல்லோ கலர் கொடுக்கலைன்னா எல்லோ கலர்ல டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் கலர் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க என்ன கலர் கொடுத்துருக்கீங்களோ அந்த கலர்ல ஹைலைட்டர் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். இப்போ முன்னாடி நீங்க பார்த்த எல்லா டேக்குக்கும் ஒரு எக்ஸாம்பிள் ஒரே ப்ரோக்ராம்ல கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா HTML அண்ட் ஹெட் டைட்டில் பார்த்தீங்கன்னா HTML கொடுத்துருக்காங்க. அப்போ டைட்டில் பார்ல நமக்கு HTML அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிருக்கும். இதில் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் HTML அப்படிங்கிறது டைட்டில் அந்த டேப்ல தெரியுது பாருங்க. ஸோ அது HTML அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிருக்கேன். தென் பாடி போர்ஷன்ல இருக்கிறது தான் நமக்கு வெப்பேஜில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் H1 டேக்குக்குள்ள நமக்கு HTML கொடுத்துருக்காங்க. அதோட சைஸ் பாருங்க. இது வந்து ஹெட்டிங் ஸ்டைல் டேக் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இதோட சைஸ் வந்து பெருசா இருக்கு. அடுத்து H2 டேக் கொடுத்துருக்காங்க. அதுல டேக்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு நடுவில். ஸோ டேக் அப்படிங்கிறது வந்து பாருங்க HTML அப்படிங்கிற சைஸை விட நமக்கு கம்மி சைஸ் இருக்கு. சேம் லைக் தட் H6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் டைட்டில்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம அதோட சைஸ் வந்து நமக்கு வேரி ஆயிருக்கு. ஹெட்டிங் ஸ்டைல்ஸோட சைஸ் வந்து வேரி ஆயிருக்கு. தென் நெக்ஸ்ட் பேராகிராஃப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டர்லைன் கொடுத்துருக்காங்க. அண்டர்லைன்ல பாருங்க யூக்கு நடுவில் கொடுத்துருக்காங்க டெக்ஸ்ட் அண்டர்லைன். அது வந்து அதுக்கு கீழே வந்து நமக்கு அண்டர்லைன் ஆயிருக்கு. அவுட்புட்ல பாருங்க டெக்ஸ்ட் அண்டர்லைனுக்கு கீழே அண்டர்லைன் ஆயிருக்கு. இப்போ நோட்பேட்ல பாருங்க. நோட்பேட் இதில் நமக்கு ப்ரோக்ராம்ல பாருங்க சென்டர் போல்டுல வந்து லோரம் இப்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் போல்டு ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. இஸ் சிம்பிளி டம்மி டெக்ஸ்ட்
the printing and type setting அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது ஒரு போல்டு இதில் நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு பாருங்க. அது ஃபுல்லாகவே நமக்கு மற்ற லெட்டர்ஸோட இது போல்டாக வந்து நமக்கு காமிச்சிருக்கு. தென் இட்டாலிக்கில் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க. கீழே நமக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியும் போல்டுக்கும் இட்டாலிக் எப்படி இருக்கு அப்படிங்கிறதும். இஎம்ல எப்படி டிஸ்பிளே ஆயிருக்குன்னு பாருங்க. ஸ்டாண்டர்ட் டம்மி டெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்க. அது வந்து இஎம்ல இருக்கு நமக்கு. ஸோ சேம் லைக் தட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டர் பிக்கர் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நார்மல் டெக்ஸ்ட்டை விட கொஞ்சம் பெருசா இருக்கும்னு சொன்னேன். பிக் அப்படிங்கிற டேக் வந்து பண்ணி காமிக்கும் அப்படின்னு சொன்னோம். அதே சேம் லைக் தட் ஸ்மாலர் டெக்ஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்மாலர் டெக்ஸ்ட் வந்து நார்மல் டெக்ஸ்ட்டை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். தட் இஸ் ஸ்மாலர் டெக்ஸ்ட். அண்ட் மார்க் டேக் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஹைலைட்டர் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ மார்க் டேக் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது எல்லோ கலர்ல நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஏன்னா நான் எந்த கலரும் வந்து இதுல இது பண்ணல. ஸோ அதனால டிஃபால்ட் கலர் வந்து எல்லோ எடுத்திருக்கு. ஹைப்பர் டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கு பாருங்க. கூகுள் சர்ச் அப்படிங்கிறது ஹைப்பர் டெக்ஸ்ட், சாரி ஹைப்பர் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கூகுள் சர்ச்சுங்கிறத கிளிக் பண்றப்ப அனதர் வெப் பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஆங்கர் டேக் யூஸ் பண்ணிருக்காங்க. HREF யூஸ் பண்ணி ஹைப்பர் லிங்க் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. The next tag is subscript superscript அப்படின்னு சொல்றோம். சப்ஸ்கிரிப்ட் சூப்பர்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது இப்போ H2O அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2ங்கிறது கீழே வந்திருக்கு. தட் இஸ் சப்ஸ்கிரிப்ட். சூப்பர்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது 5 ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2ங்கிறது மேலே வந்திருக்கு பாருங்க. தட் இஸ் சூப்பர்ஸ்கிரிப்ட். ஸோ இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர்ஸ்கிரிப்ட் பண்றதுக்கு நமக்கு டேக் இருக்கு. ஸோ அதுக்கு SUBன்னு கொடுத்தீங்கன்னா தட் இஸ் சப்ஸ்கிரிப்டா அது கன்சிடர் பண்ணும். ஓகே, இதுவே SUPன்னு கொடுத்தீங்கன்னா சூப்பர்ஸ்கிரிப்டா அது கன்சிடர் பண்ணும். ஓகே, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் டேக்கு. ஸோ அதனால ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் டேக் வந்து நமக்கு இருக்கும். ஸோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணிக்கிறோம். Next, inserting and deleting tag, that is INS and del S tag அப்படின்னு சொல்றோம். So INS tag வந்து it is used to insert a text into a HTML document. ஓகே, ஒரு டெக்ஸ்டை இன்சர்ட் பண்றதுக்காக HTML டாக்குமெண்ட்ல இன்சர்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டேக் தான் INS. ஸோ INS ஓட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா INS ஸ்டார்டிங் டேக் அண்ட் எண்டிங் டேக். அண்ட் del அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்றதுக்கு, ஸ்ட்ரைக் பண்ணி அதாவது கட் பண்ண மாதிரி நம்ம எப்படி பென்சில் எல்லாம் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி ஸ்ட்ரைக் த்ரூ ஸ்டைலில் நமக்கு டெக்ஸ்டை டிஸ்பிளே பண்றதுக்காக, ரிமூவ் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். S tag specifies a text as a wrong text. ராங் டெக்ஸ்ட்டை மட்டும் ஸ்பெசிஃபை பண்றதுக்காக ஸ்ட்ரைக் த்ரூ ஸ்டைல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அதுதான் S tag யூஸ் பண்ணி தான் அதை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஸோ அதோட சின்டாக்ஸ் சேம் லைக் தட் ஸ்டார்டிங் டேக் அண்ட் எண்டிங் டேக். ஓகே, ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. நமக்கு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. மை ஃபேவரட் கலர் இஸ் டெல்குள்ள நம்ம ஒயிட்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஒயிட் டெல்குள்ள கொடுத்துருக்கனால ஸ்ட்ரைக் அவுட் ஆயிருக்கு. ஸோ சேம் லைக் தட் இன்சர்ட் ப்ளூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இன்சர்ட் ப்ளூ அப்படின்னு எகைன் டெலிட் பண்ணதுக்கு அடுத்து ஒயிட் டெலிட் பண்ணதுக்கு அடுத்து ப்ளூங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. எஸ்ங்கிறது நமக்கு ராங் டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஸோ அதனால அது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்க. The last date for online classes is 29/10/2021 அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிருக்கு. தென் அதுக்கு அடுத்து ஜஸ்ட் நமக்கு பேராகிராஃப் டேக்ல லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் கிளாஸஸ் இஸ் 30/10/2021 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அது டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்படி இருக்கும். The next tag is OL tag. OLனா ordered list அப்படின்னு சொல்றோம். இப்போ எப்படி ஒரு லிஸ்ட் இருக்குன்னா 1 2 3 இல்லை ABCD போட்டு நம்ம எழுதுறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து மோர் தென் 1 ஐட்டம்ஸ் இருந்ததுன்னா அதை ஆர்டர் பண்ணி எழுதுறதுக்கு, டிஸ்பிளே பண்றதுக்கு, வெப்பேஜில் டிஸ்பிளே பண்றதுக்கு OL tag வந்து நம்ம யூஸ் பண்றோம். இப்போ இதுல என்னென்ன அட்ரிபியூட்ஸ் எல்லாம் இருக்கு, இதுல அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இதோட சின்டாக்ஸ் முதல்ல பார்க்கலாம். OLோட சின்டாக்ஸ்
OL டேக்குக்குள்ள LI அப்படிங்கிற லிஸ்ட் டேக் யூஸ் பண்றோம். ஸோ இதுல எத்தனை ஐட்டம்ஸ் வேணுமோ அத்தனை ஐட்டம்ஸ் நம்ம வந்து லிஸ்ட் டேக் மூலமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு OL டேக்கை கடைசியா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ ஐட்டம் 1, ஐட்டம் 2, ஐட்டம் N வரைக்கும் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். மூணு ஐட்டம்ஸ் மட்டும் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இது எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஐட்டம் 1 அண்ட் 2 ஐட்டம் 2 அண்ட் 3 ஐட்டம் N அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இதோட அடிஷ்னல் அட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா டைப், ஸ்டார்ட், ரிவர்ஸ்ட்னு 3 இருக்கு. டைப்புங்கிறது நீங்க 1 2 3 கொடுக்கலாம். டைப்ல 1ன்னு கொடுத்தோம்னா லிஸ்ட்ல இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே 1 2 3 அது மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகும். டைப்ல கேபிட்டல் ஏன்னு கொடுத்தோம்னா ABCD நமக்கு டிஸ்பிளே ஆகும். இல்லை டைப்ல ஸ்மால் லெட்டர்ஸ் கொடுக்கலாம், ஸ்மால் ஐ அதாவது ரோமன் லெட்டர் ஸ்மால் ஐ கொடுக்கலாம், ரோமன் லெட்டர் ஸ்மால் கேபிட்டல் ஐ கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு டைப்ல வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கு. நமக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆர்டர் லிஸ்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் வேல்யூஸ் என்ன வேணுங்கிறத பொறுத்து நமக்கு வந்து லிஸ்ட்ல இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் ரிவர்ஸ்ட் இட் இஸ் யூஸ்டு டு டிஸ்பிளே த டிசெண்டிங் ஆர்டர். நமக்கு ஐட்டம்ஸ் வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல டிஸ்பிளே பண்றதுக்காக ரிவர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட் இருக்கு. பாருங்க இதுல ஆர்டர் லிஸ்ட்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க HTML, JavaScript, JSS அண்ட் PHP அப்படிங்கிறது எல்லாமே லிஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. ஆர்டர் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இதுல OLல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணுமே கொடுக்கல இல்லையா, டைப்ல ஒண்ணுமே கொடுக்கல. ஆனா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுச்சு 1 2 3 அப்படிங்கறது எடுத்துக்கிச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங், அதாவது OL ஸ்டார்ட் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்காங்க. 5ன்னு கொடுத்துட்டோம்னா அப்போ அது லிஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து ஃபிஃப்த் எலிமெண்டா எடுத்துக்குது. ஸோ 5 HTML, 6 வந்து JavaScript, 7 வந்து JSS and 8 வந்து PHP. ஓகே, தென் அடுத்து வந்து பாருங்க டைப் வந்து கேபிட்டல் ஐன்னு கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ஐன்னு என்ன அர்த்தம்னா ரோமன் லெட்டர் 1ன்னு அர்த்தம். ரோமன் லெட்டர் கேபிட்டல் ரோமன் லெட்டர் 1ன்னு எடுத்துக்குது. அண்ட் ரோமன் லெட்டர் 1, ரோமன் லெட்டர் 2, 3, 4ங்கிறது நமக்கு எடுத்துக்கிச்சு. அண்ட் டைப்ல வந்து ஸ்மால் ஐ கொடுக்கறப்ப ரோமன் லெட்டர்லயே ஸ்மால் 1 2 3 4 எடுத்துக்கிச்சு. The next one is type equal to small a கொடுக்கறப்ப small ABCD. டைப்ல கேபிட்டல் ஏன்னு கொடுக்கறப்ப கேபிட்டல் ABCD. அதே மாதிரி ஸ்டார்ட் வந்து 5ன்னு கொடுக்குறோம். டைப் ஈக்குவல் டு A, ஸ்டார்ட் ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்கறப்போ ஃபிஃப்த் லெட்டர் என்ன ABCDல E. ஸோ EFGH அப்படிங்கிறது நமக்கு எடுத்துக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்டர் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். வெப் பேஜ்ல வந்து டிஸ்பிளே பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் unordered list tag. It defines an unordered list of given items. These represent 4 types of bullet list. இதுல வந்து 4 types of bullet list வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். unordered listல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க் அப்படிங்கிறது ஒரு ஸ்டைல் இருக்கு, சர்க்கிள் இருக்கு, ஸ்கொயர் இருக்கு, நன் இருக்கு. ஓகே, ஸோ டிஸ்க் அப்படிங்கிறது நமக்கு வச்சு டாட் மாதிரி இருக்கும். அண்ட் சர்க்கிள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ரவுண்ட், ஸ்கொயர்னா நமக்கு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு புல்லட்ஸ் வந்து புல்லட் லிஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். சேம் லைக் தட் லிஸ்ட்டுக்குள்ள தான் கொடுக்கணும் அன்ஆர்டர் லிஸ்ட்டும். இப்போ HTML, JavaScript அண்ட் CSS, PHP இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டிஃபால்ட் டைப் நீங்க எதுவுமே கொடுக்கல, டைப் எதுவுமே கொடுக்கல, டிஸ்கா சர்க்கிளா ஸ்கொயரா எதுவுமே கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட் டைப்பா நமக்கு என்ன எடுத்துக்குது, சர்க்கிள் வந்து நமக்கு எடுத்துக்குது. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாரி டிஃபால்ட் டைப் எடுத்துக்குது. தென் நெக்ஸ்ட் வந்து டிஸ்க் எடுத்துக்கும் டிஃபால்ட் டைப். சர்க்கிள்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ அடுத்து கீழே டிஸ்பிளே ஆயிருக்கிறது சர்க்கிள், HTML, JavaScript, JSS and PHP. அண்ட் ஸ்கொயருக்கு எப்படி டிஸ்பிளே ஆயிருக்குன்னு பாருங்க. அண்ட் நன்னுன்னா நமக்கு எந்த விதமான புல்லட்ஸுமே இருக்காது, இப்படி இருக்கிறது நன். ஸோ இதுதான் வந்து அன்ஆர்டர்டு லிஸ்ட். நெக்ஸ்ட் ஃபாண்ட் டேக். ஃபாண்ட் டேக் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஒரு ஃபாண்டோட ஸ்டைல் என்ன, கலர் என்ன, அது மாதிரி ஸ்பெசிஃபை பண்றதுக்கு நமக்கு ஃபாண்ட் டேக் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஃபாண்ட் சைஸ் ஈக்குவல் டு ஃபாண்ட் ஃபேஸ்னா ஃபாண்டோட டைப் வந்து கொடுக்கலாம். தென் ஃபாண்ட் கலர்னா ஃபாண்ட் கலர்ஸ் வந்து நமக்கு கொடுக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் ஈக்குவல் டு 3, கலர் வந்து ரெட், ஃபேஸ் வந்து ஏரியல். அப்போ ஏரியல் டைப்ல ரெட் கலர்ல நமக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து 3 எடுத்துக்கும். ஓகே, 3 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கும்.
ஸோ இதில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். DL tag ன்னு ஒன்று இருக்கு. It is used to specify the list of terms with their definition. That is the definition list அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ definition listங்கிறது எப்படி டிஸ்பிளே ஆகுதுங்கிறது பார்க்கலாம். பாருங்க இந்த மாதிரி இருக்கும் டெஃபினிஷன். வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணல. ஸோ ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்கேன் பாருங்க. IE developed by Microsoft, Chrome developed by Google. இது அப்படியே நமக்கு டிஸ்பிளே பண்ணும். தட்ஸ் இட். ஓகே, எந்த விதமான புல்லட்ஸோ இல்லை 1 2 3 எதுவுமே நமக்கு இருக்காது. தட் இஸ் அ டெஃபினிஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்றது. இந்த 3 விதமான லிஸ்ட் தான் நமக்கு வந்து வெப் பேஜ்ல வந்து டிஸ்பிளே பண்ண முடியும். ஆர்டர்டு லிஸ்ட், அன்ஆர்டர்டு லிஸ்ட், டெஃபினிஷன் லிஸ்ட். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் மட்டும் கொடுத்து நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஃபாண்ட் சைஸ் வந்து 2, கலர் வந்து கிரீன் கலர், கிரீன் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது மட்டும் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் கலர் வந்து ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ல கொடுத்துருக்கோம். அண்ட் பிங்க் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு பிங்க் கலர்ல டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபாண்ட் சைஸ் ஈக்குவல் டு 1, font size 1 equal to 1. So 1 font size 1ங்கிறது மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. Then font size equal to 2, font size 2 அப்படிங்கிறது மட்டும் டிஸ்பிளே ஆகிருக்கு. அண்ட் அதோட சைஸ் பாருங்க வேரி ஆயிருக்கு. 1க்கும் 2க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி font size 7 வந்து கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே பெரிய font size தான். font size equal to 7 points. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா font face equal to bedrock அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இன் சைஸ் ஈக்குவல் டு 5. ஸோ சைஸ் ஈக்குவல் டு 5 வந்து நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் bedrock அப்படிங்கிறது வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஃபாண்ட் ஃபேஸ் வந்து டைம்ஸ் நியூ ரோமன்ல கொடுத்துருக்காங்க. சைஸ் 6, ப்ளூ கலர், 6 டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது மாதிரி ஃபாண்ட் கலர்ஸ், சைஸ், அதோட ஸ்டைலு இதெல்லாம் நம்ம வந்து ஃபாண்ட் டேக் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ டெஃபினிஷன் லிஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ HTML அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கு, அதுக்கு கீழே ஒரு பேராகிராஃப் மாதிரி வந்துருக்கு. தட் இஸ் த டெஃபினிஷன் லிஸ்ட். அது மாதிரி CSS அப்படிங்கிறது ஒரு ஹெட்டிங்கு, அதுக்கப்புறம் அது கீழே ஒரு டெஃபினிஷன். ஓகே, ஸோ இதுதான் வந்து டெஃபினிஷன் லிஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் டேக் இஸ் மார்க்யூ டேக். இங்கே வந்து நியூஸ் சேனல் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஸ்க்ராலிங் நியூஸ் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி வெப்பேஜ்லேயும் சில டெக்ஸ்ட்டை வந்து நம்மளால மூவ் பண்ண முடியும், ஸ்க்ரால் பண்ண முடியும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற டேக் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மார்க்யூ டேக். இஸ் யூஸ் டு மூவ் த டெக்ஸ்ட் ஆர் இமேஜஸ் ஹரிசாண்டலி ஆர் வெர்டிக்கலி. ஹரிசாண்டலாகவும் மூவ் பண்ணலாம், வெர்டிக்கலாகவும் மூவ் பண்ணலாம். ஸ்க்ராலிங் த டெக்ஸ்ட் ஆர் இமேஜ் ஏரியா இன் த HTML டாக்குமெண்ட். இதில் என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வித், ஹைட்டு, அது வந்து பிக்சல்ஸ்ல கொடுக்கலாம், இல்லைன்னா பெர்சன்டேஜ்ல கொடுக்கலாம். அதே மாதிரி டைரக்ஷன், எந்த டைரக்ஷன்ல போகணும், ரைட்டா, லெஃப்டா, அப்பா, டவுனா அப்படிங்கிற டைரக்ஷன்ஸ் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். பேக் கலர், அதாவது பேக்ரவுண்ட் கலர் என்ன, கலர் நேம் என்ன, ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ்லயும் கொடுக்கலாம், நேம் கலர்ஸ் நேம்லயும் கொடுக்கலாம். இதை மார்க்யூ டேக்கோட அட்ரிபியூட்ஸ் அண்ட் வேல்யூஸ். பாருங்க, இதுல ஸ்க்ராலிங் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க, அது வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். அண்ட் கிரீன் கலர்ல அது வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு உண்டான கோடிங் பார்த்தீங்கன்னா மார்க்யூ டேக்குள்ள டைரக்ஷன் வந்து அப்போ கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து 125, வித் வந்து 250, பிஜி கலர் வந்து கிரீன். ஸோ எதையே வந்து நம்ம ஸ்க்ராலிங் பண்ணணும், ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன ஆகிட்டு இருக்குன்னா நமக்கு ஸ்க்ரால் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா மார்க்யூ டேக் வந்து வெப்பேஜில் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து div அப்படிங்கிற டேக். இது வந்து என்ன பண்ணணும்னா HTML டாக்குமெண்ட்ல CSS ஸ்டைல்ஸ்ல HTML எலமெண்ட்டை வந்து குரூப் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஓகே, ஸோ HTML எலமெண்ட்டை குரூப் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா div ஐடி வந்து நேம் கொடுப்பாங்க, நேம் அண்ட் ஸ்டைல், இது எல்லாமே div அப்படிங்கிற எலமெண்ட்குள்ள வரும். பாருங்க, divங்கிற எலமெண்ட்குள்ள என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ divங்கிற ஸ்டைல் ஈக்குவல் டு பார்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, சாலிட், ஆரஞ்ச் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, பேடிங், ஃபாண்ட் சைஸ், இதெல்லாம் வந்து சிஎஸ்எஸோட ஸ்டைல்ஸை HTML எலமெண்ட்டுக்குள்ள, HTML டாக்குமெண்ட்டுக்குள்ள நமக்கு வந்து குரூப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் divங்கிற
டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து எம்பர்ட் அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் பண்றோம். இது எதுக்காக அப்படின்னம்னா HTML டாக்குமெண்ட், அதாவது வெப்பேஜ்ல வந்து நமக்கு ஆடியோ அண்ட் வீடியோ ஃபைல்ஸ் வந்து அட்டாச் பண்றதுக்கு எம்பர்ட் அப்படிங்கிற ஒரு டேக் வந்து யூஸ் பண்றோம். இதோட அட்ரிபியூட் வந்து டைப் எஸ்ஆர்சி வித் ஹைட். டைப்புங்கிறது மீடியாவோட டைப், அது வந்து டெக்ஸ்டா இமேஜா வீடியோவா அப்படின்னு சொல்றது. சோர்ஸ் அப்படிங்கிறது, ஸோ அந்த மீடியா டைப் வந்து நம்மளோட கம்ப்யூட்டர்ல எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற யூஆர்எல் லொகேஷன் வந்து சொல்றது. வீடியோவோட லொகேஷன் ஆடியோவோட லொகேஷன் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்றது பேரு எஸ்ஆர்சி சோர்ஸ். வித் வந்து பிக்சல்ஸ், அது வந்து எவ்வளோ பெருசு நமக்கு காமிக்கணும். இப்போ வீடியோவா இருந்ததுன்னா எவ்வளோ பெருசு காமிக்கணும், அதோட வித் எவ்வளவு இருக்கணும், ஹைட்டா இருந்தா எவ்வளவு அப்படிங்கிறது பிக்சல்ஸ்ல வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும். எம்பர்ட் டைப் ஈக்குவல் டு இமேஜ் வந்து எப்படி டிஸ்பிளே ஆகிருக்குன்னு பாருங்க. இமேஜ் எஸ்ஆர்சி அதோட பார்ட் சொல்லியிருக்காங்க, வித் ஹைட் கொடுத்து எம்பர்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சேம் லைக் தட் HTML ஃபைல்ஸ் எப்படி இது பண்ணியிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி வீடியோ ஃபைல்ஸ், அதாவது சோர்ஸ் இது மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது சொல்லிட்டு டைப்ல வந்து வீடியோவா ஆடியோவா இல்லை வந்து அது இமேஜா டெக்ஸ்டா அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லணும். ஓகே, அதே மாதிரி வித் அண்ட் ஹைட். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருந்தா, செகண்ட் வந்து HTML டாக்குமெண்ட் 2 அப்படிங்கிறது, தேர்ட் வந்து ஒரு வீடியோ. ஸோ இது மாதிரி ஹைட் அண்ட் வித் கொடுத்து நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நமக்கு எம்பர்ட் அப்படிங்கிற டேக் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பிஜி சவுண்ட் டேக் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். பிஜி சவுண்ட் டேக் அப்படிங்கிறது பேக்ரவுண்ட் சவுண்ட் வந்து செட் பண்ணுறதுக்கு, ஆடியோ செட் பண்ணுறதுக்காக, வெப்பேஜில் செட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த டேக். இதோட அட்ரிபியூட் வந்து சோர்ஸ், லூப், வால்யூம், பேலன்ஸ். சோர்ஸுங்கிறது நம்ம அந்த ஃபைல் எங்க இருக்குங்கிற லொகேஷன் சொல்றது. லூப்புங்கிறது நம்பர் ஆஃப் டைம்ஸ், எத்தனை டைம் வந்து இந்த ப்ளே பண்ணணும் அந்த ஆடியோட அப்படிங்கிறது லூப். வால்யூம் எவ்வளோ சவுண்ட் அப்படிங்கிறது சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ற கண்ட்ரோல். அண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிறது டு அட்ஜஸ்ட் ஹவு ஆடியோ இஸ் ஸ்பிளிட் பிட்வீன் தி ஸ்பீக்கர்ஸ். இந்த ஸ்பீக்கருக்கு எவ்வளவு ஆடியோ இருக்கணும், அந்த ஸ்பீக்கருக்கு எவ்வளவு ஆடியோ இருக்கணும், எதை இது பாடணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்றது பேலன்ஸ் அப்படிங்கிற அட்ரிபியூட் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பிஜி சவுண்ட் எஸ்ஆர்சி ஈக்குவல் டு அப்படின்னு சோர்ஸ் கொடுத்துருக்கோம், ஃபுல் பார்த்து ரிலேபிள் பார்த்து கொடுத்துருக்கோம், அண்ட் லூப் ஈக்குவல் டு இன்ஃபைனைட். நிறைய டைம் நமக்கு பாடிக்கிட்டே இருக்கும், தட் இஸ் இன்ஃபைனைட் லூப். நெக்ஸ்ட் இமேஜ் டேக். ஸோ இந்த இமேஜ் டேக் அப்படிங்கிறது இமேஜ் வந்து வெப்பேஜில் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த டேக் வந்து யூஸ் பண்ணுறோம். இதுக்கு இதோட அட்ரிபியூட் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஹைட், ஆல்ட் 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 எஸ்ஆர்சி அண்ட் அலைன். வித் அண்ட் ஹைட் வந்து ஃபோட்டோவோட வித் அண்ட் ஹைட். ஓகே, ஸோ அதை வந்து பிக்சல்லையோ பெர்சன்டேஜ்லையோ ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஆல்ட் அப்படிங்கிறது சப்போஸ் அந்த ஃபோட்டோ இல்லை அப்படின்னம்னா நமக்கு டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும், தட் இஸ் ஆல்டர்னேட்டிவ். அதே மாதிரி சோர்ஸ் எந்த இடத்துல இருக்குன்னு லொகேஷன் சொல்றது. தென் அலைன், டாப், பாட்டம், மிடில், லெஃப்ட், ரைட் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிடுறோம். ஸோ நம்ம எப்படி வந்து ஒரு இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, அதோட லொகேஷன் சொல்லி அதை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரேம்ஸ். ஸோ ஃப்ரேம்ஸ் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் மல்டிபிள் செக்ஷன்ஸாக டிவைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஃப்ரேம்ஸு. இதில் ரெக்டாங்குலர் ஏரியாவாக நம்ம வந்து நிறைய டிவைட் பண்ணிக்குவாங்க. ஃப்ரேம் செட்ஸாக வந்து இந்த டிவைட் பண்ணிட்டு ஒவ்வொரு டிவிஷன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல டெக்ஸ்ட் வரணும், இந்த இடத்துல ஆடியோ வரணும், வீடியோ வரணும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃப்ரேமாக நமக்கு செக்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டேக் தான் ஃப்ரேம் அண்ட் ஃப்ரேம் செட் அப்படிங்கிற டேக்கை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். So it is used to divide the browser window into the multiple frames. So multiple frames நமக்கு divide பண்றது frame set அப்படிங்கிற tag. Each frame set can be defined a set of rows or columns. So ஒவ்வொரு frame setையும் பார்த்தீங்கன்னா நமக்கு set of row and column நமக்கு பிரிச்சிருக்கும். Okay, a frame set contains one or more frame. ஒரு frame setல பார்த்தீங்கன்னா more than one frames இருக்கும். அதே மாதிரி frame set tag is not supported HTML5. HTML5ல நமக்கு 5th வெர்ஷன்ல நமக்கு ஒர்க் ஆகாது, சப்போர்ட் ஆகாது. ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் செட் ரோஸோட வேல்யூ என்ன, காலமோட வேல்யூ என்ன, அதே மாதிரி எண்டிங் டேக். தட்ஸ் இட். இதோட அட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா ரோவோட வேல்யூ நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம், பெர்சன்டேஜில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறீங்க. ஸோ சேம் லைக் தட் காலம், நம்பர் ஆஃப் காலம்ஸ் எவ்வளோ வேணுங்கிறத பெர்சன்டேஜில் ஸ்பெசிஃபை பண்ணுறோம்.
தென் பார்டர் ஒவ்வொரு ஃப்ரேமோட பார்டர் என்ன ஸ்பெசிஃபை பண்றோம், பார்டரோட வித் என்னங்கிறது ஸ்பெசிஃபை பண்றோம். அண்ட் ஃப்ரேமோட பார்டர் ஸ்பெசிஃபைஸ் வெதர் 3 dimensional பார்டரா இல்ல டிஸ்பிளேடு பிட்வீன் ஒவ்வொரு ஃப்ரேம்க்கு நடுவில் டிஸ்பிளே ஆகணுமா, இல்ல பார்டரே டிஸ்பிளே ஆக வேண்டாமா, நோ பார்டரா அப்படிங்கறது நம்ம டிசைட் பண்ணலாம். தட் இஸ் ஃப்ரேம் பார்டர். Frame tag, it is used to define the single frame in the frame set. ஒரு frame setக்குள்ள ஒரே ஒரு frame மட்டும் கிரியேட் பண்றதுக்கு frameங்கிற tag வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அந்த frame tag ஓட attributeன்னு பார்த்தோம்னா source, name, frame border. sourceனா location, nameங்கிறது frame ஓட name. ஏன்னா more than one frame இருந்ததுன்னா அதுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்காக frame nameங்கிறது கொடுக்குறோம். and frame border வந்து நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது சொல்றது. ஓகே. and margin width, margin height, no resize, scrolling, இது எல்லாமே நமக்கு attribute. ஸோ பாருங்க நமக்கு எப்படி செட் பண்ணியிருக்காங்க, இது ஒரு ஃப்ரேமை செட் பண்ணியிருக்காங்க டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது. அதோட சோர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அது வந்து அதோட வித்து ரோ காலமோட வித்து கொடுத்துருக்காங்க பெர்சன்டேஜில். ஓகே. அண்ட் ஃப்ரேமோட பார்டர் வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பார்டர் வந்து நமக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் செட்டில் ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஓகே. ஸோ இது மாதிரி இதில் 3 ஃப்ரேம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் 1.html, அடுத்து செகண்ட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா HTML, HTTP, யூடியூப் வந்திருக்கு நமக்கு எம்பர்ட் அப்படிங்கிறது. தென் தேர்ட் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் 3.html அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். ஓகே. ஃப்ரேம் செட்டுக்குள்ள மோர் தென் ஒன் ஃப்ரேம்ஸ் வந்து நம்மளால செட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் iframe அப்படிங்கிறது it is used to allow what you want to embed another HTML page or another URL or document within a web page. ஒரு வெப் பேஜ்க்குள்ள வேற ஒரு HTML பேஜையோ இல்ல வேற URLையோ வேற டாக்குமெண்ட்டையோ நம்ம கொண்டு வர்றதுக்கு இந்த iframe அப்படிங்கிறது யூஸ் பண்றோம். இந்த iframe ஓட attribute பார்த்தீங்கன்னா source, name, margin width, margin height and scrollings வந்து நம்ம யூஸ் பண்றோம். sourceங்கிறது location, நேம்ங்கிறது ஒவ்வொரு ஃப்ரேமோட நேம் நமக்கு தெரியும். அண்ட் மார்ஜின் வித் ஹைட் அதோட சைஸ் என்னங்கிறத ஸ்பெசிஃபை பண்றோம். ஸ்க்ராலிங் எப்படி வந்து மூவ் பண்ணணும் அந்த ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறது, ஸ்க்ராலிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஆக்ஷன்ஸ்லாம் கொடுக்கும். சப்போஸ் ஸ்க்ராலிங் நோ அப்படின்னா ஸ்க்ரால் பார் வந்து நமக்கு அப்பியர் ஆகாது. ஸ்க்ராலிங் வந்து எஸ்ன்னு கொடுத்தோம்னா ஸ்க்ரால் பார் வந்து நமக்கு அப்பியர் ஆகும். சப்போஸ் ஸ்க்ராலிங் ஆட்டோ அப்படின்னு கொடுத்தோம்னா ஸ்க்ரால் பார் will appear when frame content is larger than its dimension. ஃப்ரேம்ல இருக்கிற கண்டென்ட் தகுந்த மாதிரி நமக்கு செட் ஆகும். ஸோ இதோட ஹைட்டு வித்து அண்ட் அலோவ் ஃபுல் ஸ்க்ரீன் மோடு அண்ட் அலோவ் மோடு, ஃப்ரேம் பார்டரு, ஸோ இது எல்லாமே நம்ம இதோட ஐஃப்ரேமோட அட்ரிபியூட்ஸ். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஐஃப்ரேமோட வித்து கொடுத்துருக்கோம் 560 அண்ட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 315. அதோட சோர்ஸ் அதோட பாத் கொடுத்துருக்கோம் அண்ட் அலவ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, ஆட்டோ பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் ஐஃப்ரேம் க்ளோஸ் பண்ணியிருக்கோம், ஐஃப்ரேமோட திரும்பி வித்து ஓப்பன் பண்ணியிருக்கோம், சோர்ஸ் ஃபைல் கொடுத்துருக்காங்க, செகண்ட் அதோட பார்டர் இது எல்லாமே நம்ம செட் பண்ணியிருக்கோம். தென் இதோட இது பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி டிஸ்பிளே ஆயிருக்குன்னு பாருங்க, எப்படி டிஸ்பிளே ஆயிருக்குன்னு. இதுதான் வந்து ஐஃப்ரேம் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ ஐஃப்ரேம்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு HTML டாக்குமெண்ட்டையோ இல்லை வேற ஒரு URLையோ நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்க முடியும். தட் இஸ் iframe tag. ஓகே. தேங்க்யூ.